அப்போ வந்து பாப்பா ஒரு நாள் ஃபுட்டு போட போனாங்க. போயிட்டு வெளியே இருந்து உள்ளே வந்து அம்மா ஒரு சர்ப்ரைஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. என்னடா அது சர்ப்ரைஸ் அப்படின்னு போய் பார்த்தா காடை முட்டை போட்டிருக்கு. நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் ஓகே அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். முட்டை வந்துட்டு குட்டி காடை வரானா இல்லையா அப்படின்னு பார்த்து ஒரு 4 நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். இவன் என்னன்னா 4 முட்டை போட்டிருந்தான். அது வந்துட்டு குட்டி காடை வெளியவே வரல. ஓகே ஒரு 5 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது வரமாட்டானாட்டுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா இவனுக்கு இன்குபேட்டரில் வச்சு தான் நம்ம வந்துட்டு முட்டையை ஹேட்ச் பண்ணணுமாமா. நம்மளுக்கு இன்குபேட்டர் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை. அது வரைக்கும் நம்ம அம்மனி விடுவாங்களா? முட்டையே எடுத்துட்டாங்க. நம்ம முட்டையை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் வாட்டரில். இப்போ எக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ எக்கை பாயில் பண்ண போகிறோம். நம்ம அம்மனி எக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுறேன்னு போட்டாங்க. ஆனால் அவங்க போடுறது பாருங்களேன், போடுறதுலேயே முட்டை உடஞ்சி போயிடும் போல். எங்களுக்கு பயமாயிடுச்சு, இது பாயில் ஆகி வருமா இல்லை இவங்க போடுற போட்டில் எல்லாம் உடஞ்சிருமா அப்படின்னு. ஸ்லோவாக போடுங்கன்னு சொல்லி கொடுத்து அப்புறம் ஸ்லோவாக போட்டாங்க. எக்கு நல்லா 10 மினிட்ஸ் பாயில் ஆனதும் அம்மனி வந்து நான் தான் வந்துட்டு அதை உரிப்பேன் பீல் பண்ணுவேன்னு வந்து நின்னாங்க. ஓகே ட்ரை பண்ணிட்டு விட்டேன். எப்படின்னு தெரியும். நம்ம அம்மனி வந்துட்டு ஃபுல்லாக 4 எக்கையும் முழுசாக கொடுப்பாங்களா இல்லை எக் பொடி மசாய் வருமானு தெரிலன்னு பார்த்து நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓரளவுக்கு அம்மனி நல்லா தான் பீல் பண்ணாங்க. ஓகே எக்கு நல்லா ஃபுல்லாக வந்துடும் அப்படின்ட்டு அவங்க நல்லா அழகாக உரிச்சு கொடுத்துட்டாங்க. காடை முட்டை ரொம்ப குட்டியாக இருக்கணும்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொன்னாங்க. எக்கு சூப்பர் டேஸ்ட்.